வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா CWC குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்து மணிமேகலை அவர்கள் பாதியிலே வெளியே போயிட்டாங்க. பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நடந்த பிரச்சனை பத்தி குரேசி அவர்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாப்புல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்த உடனே ஒரு 3 நாள் கழிச்சு அவர் இன்ஸ்டாவில் வந்து குரேசி அவர்கள் போட்டிருப்பாப்புல வாட்ஸ்அப் யூ அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி காட் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாப்புல. அதுக்கு கீழே வந்து அவர் வந்து என்ன விளக்கம் சொல்லியிருக்காப்புல பார்த்தோன்னா மணிமேகலையும் குரேசி அவர்களும் ஃபாலோவர்ஸ் இல்லையா, இன்ஸ்டாவில் 2 பேருமே ஃபாலோவர்ஸ் இல்லை, இருந்தாலும் அவங்க எனக்கு லைக் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. குரேசி அண்ணா இது என்ன நாயன்னு எனக்கு தெரியல, 2 பேருமே ஃபாலோவர்ஸ் இல்லை, அப்புறம் எதுக்கு அவங்க லைக் பண்ணல எதுவுமே ரிப்ளை பண்ணல அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணிப்பீங்க. அறந்தாங்க நிசா அக்காவுக்கும் டைரெக்டாக தான் கால் பண்ணிப்போம், 2 பேருக்குமே நான் ஃபாலோவர்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அந்த கமெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ளிக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து பிரியங்காவோட ஆள், பிரியங்காவோட ஜால்ரா சொம்பு அது இதுன்னு சொன்னதுனால ப்ளோன்னு சொல்லியிருக்காப்புல குரேசி அவர்கள். அதனால அந்த விஷயத்தை அவர் டெலிட் பண்ணதா சொல்லியிருக்காப்புல. இன்னைக்கு வந்து போட்ட வீடியோவில் பார்த்தோன்னா முழுக்க பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு. அதுக்கு கீழே கமெண்ட் பார்க்கணும்லண்ணா, ஏன்னா குரேசி அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே பார்த்தோன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து CWCயில் கண்டினியூ பண்ணணும்னா உங்களை இந்த மாதிரி பேச சொல்லியிருப்பாங்க, இது முழுக்க எழுதி கொடுக்கப்பட்ட கண்டென்ட் அப்படின்ட்டு பப்ளிக் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன குரேசி அவர்கள் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். உன்னை வந்து ஒதுக்கி வைக்கலான் இருக்கோம். அடுத்ததாக குரேசி அவர்கள் வந்து சொல்லும்போது நான் யாருக்கும் சப்போர்ட்டாக ஆதரவாக வந்து கண்டிப்பாக நான் பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அன்னைக்கு செட்டில் என்ன நடந்துச்சுன்னா பிரியங்காவுக்கும் அதாவது மணிமேகலைக்கும் நடந்த விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அன்றைக்கி வந்து எலிமினேஷன் ரவுண்டு, அதாவது திவ்யா அவர்கள் வந்து வெளியே போகும்போது எலிமினேஷன் ஆகி வெளியே போகும்போது பிரியங்காவை ஆதரிச்சு எனக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அவங்கள பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது கேன் யூ ஸ்பீக் தட், அதாவது நானும் இது திவ்யாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ட்டு பிரியங்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது மணிமேகலை அவர்கள் வந்து குறுக்க வந்து இல்லை நீங்கள் பேசாதீங்க, கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்லேயே நீங்கள் வந்து பேசாதீங்க பிரியங்கா, ஏற்கனவே நீங்கள் தான் வந்து ஆங்கர்ட்டு வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னதான் குரேசி அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. அப்படி சொன்ன உடனே பிரியங்கா அவர்கள் கோவப்பட்டு என்ன இது வந்து எனக்கு ஏகப்பட்ட அநீதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி குரேசி சொல்லியிருக்காப்புல. இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பிக்கிறதாகவும் வந்த உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிரியங்கா அந்த டீம் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதை வந்து பெருசு பண்ணாமல் லைட்டாக சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இதை வந்து அக்னாலஜ்மெண்ட் மாதிரி, அதாவது அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஜஸ்ட் ஃபார் ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொன்னதா குரேசி சொல்கிறாப்புல. இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவும் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இது மணிமேகலை மேடம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுவும் கேட்க சொல்லலை, மன்னிப்பே வந்து கேட்க சொல்லலை யாருமே அங்கே அப்படின்ற ஒரு விஷயத்த குரேசி குறிப்பிட்டு சொல்லியிருக்காப்புல. அவங்க வந்த உடனே ஆரம்பித்து அதாவது மறுபடியும் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு மணிமேகலை சொன்னதாக சொல்லி உடனே கேரவனுக்கு போயிட்டாங்க. 2.5 மணி நேரம் அன்றைக்கி ஷூட்டே நடக்கலைன்ட்டு ஒரு குரேசி வந்து சொல்லியிருக்காப்புல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து சீரியலில் நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்களாம், இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்கச்சக்கமான சந்தோஷத்தோடு இருக்கலாம்னு வந்தோம். கடைசியில் பார்த்தா இங்கே என்னப்பா இவ்வளோ பிரச்சனையோடு இருக்குன்னா குரேசி அவர்கள் வந்து சமாளிச்சாப்போ இன்றைக்கி தாங்க நடக்குது எனக்கே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அன்னைக்கு வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு குரேசி முடிச்சிருக்காப்புல. பால் கறக்கும் போது எந்தெந்த ஷோ பிரிச்சு எடுத்துக்கலாம்ன்ற வரைக்கும் நீங்க வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்க. அடுத்ததா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது அடுத்ததா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது யாருக்குமே இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த குரேசி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காப்புல. எனக்கும் தான் இருக்குது, எல்லாருக்கும் தான் இருக்குது, மணிமேகலைக்கும் இருக்குது, பிரியங்காவுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அங்கே நடந்த விஷயத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு சாரி கேட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பித்து இருக்கலாம், மணிமேகலை அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த குரேசி அவர்கள் சொல்லியிருக்காப்புல. இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுஜிதா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஆங்கராக இருந்தால் இங்கே என்ன எப்படி வெல்கம் பண்ணியிருப்பீங்க, அதாவது அந்த குக்கு வித் கோமாளிகளை எப்படி வெல்கம் பண்ணியிருப்பீங்க, அவங்க ஜட்ஜஸ் எப்படி வெல்கம் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்போம். அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும். விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் நீங்க சொல்லுங்க, சீனியர் ஆங்கர் ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும்போது எப்படியான வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? Ladies and gentlemen, Cook with Komali season 5 ஓட Godfather of Cooking, let's hear it for them.
இப்போ உங்களுக்கு திருப்தியாடா? இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது இதனால அர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குரேசி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அங்கேயே வந்து மணிமேகலை அவர்கள் வந்து உடைச்சிருக்கலாம், அந்த இடத்துலையே வந்து இந்த மாதிரி என்ன அட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உடைச்சி பேசியிருக்கலாம். நான் அவங்க பேசலை. ஒரு டைம் வந்து அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து மணிமேகலை தள்ளி விடுவாங்க. இது வந்து நான் கஷ்டப்பட்டு அந்த இடம் அப்படின்ட்டு இந்த ஒரு ஜான் இடத்துக்கு தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவை நான் வீடியோவில் போடுறேன். இங்க பாரு, இந்த தம்மா தூண்டு இந்த 2 அடி இதுக்கு ஏன்டா நிக்க விட மாட்டீங்க நிம்மதியா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களால அர்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை, இது கண்டென்ட்டுக்காக நடந்ததே தவிர ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு எல்லாம் ஒரு ஃபேமிலியாக போயிருக்கலாம். இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது இருக்குது அப்படின்ற மாதிரி குரேசி அவர்கள் சொல்லியிருக்காப்புல. அடுத்த மாக்காப்பா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இது 2 யானைக்கு உண்டான சண்டை. அந்த 2 யானைக்கு சண்டை போடும்போது நம்ம குறுக்க போகக்கூடாது, நம்ம அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கணும். அடிச்சுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி நடுவில் சமாதானம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. அது நம்மள நசிக்கு போட்டு அது போனால் நம்ம தான் நசிக்கிடுவோம். தூரம் வந்து வேடிக்கை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் நான் வந்து அதில் வந்து கண்டஸ்டாகவும் போனதில்லை, உள்ளவும் போனதில்லை. அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்கு தெரியாது, அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சால் நான் சொல்லலாம் எது தப்பு எது ரைட்டு அப்படின்ட்டு. புகையர் அண்ணாகிட்ட சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் டிவியில் தான் பார்க்குறேன், நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். இதை வந்து வெளியே கொண்டு வரதே தப்பு. ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயம், அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. அது அவங்களுக்குள்ள 2 பேரும் பர்சனல். உங்களுக்கு எனக்கு சண்டைனா நம்ம 2 பேரும் தான் பார்க்கணுமே தவிர சோஷியல் மீடியாவுக்கு எடுத்து போகக்கூடாது. வேறு ஏதாவது இருந்தால் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. இன்னும் சொல்ல போனால் மக்களே, பிரியங்கா செஞ்சது தப்பா இல்லை மணிமேகலை செஞ்சது கரெக்டா அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொன்னது இந்த மூஞ்சி தான். மணிமேகலை மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட கமாண்ட் பார்க்கும்போது பிரியங்கா மேலே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்லைன் பிக்சரெல்லாம் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவை வந்து கொச்சைப்படுத்தியும் அது தகாத வார்த்தையில் சொல்லியும் அவங்க ஃபேமிலியை இழுத்தும் அவங்களோட கேஸ்ட் உட்பட சொல்லி அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் தெரியுது. இதில் யார் செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாது, என்ன நடந்துச்சு இது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டு ஒரு சேலரிக்காகவாசம் போயிட்டு ஒரு ஷோவில் தான் நடிக்கிறாங்களே தவிர, நம்ம ஒரு தேட்டருக்கு போனால் ஒரு படத்தை பார்த்துட்டு எப்படி வெளியே வந்துடுமோ அந்த மாதிரி பப்ளிக்கும் ஒரு படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஷோவை பார்க்குற மாதிரி குக் வித் கோமாளியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டா நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு ஒருத்தர் தப்பாகவும் ஒருத்தர் கரெக்டாகவும் பேசுறது. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், ஜூலி அவர்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு போராடினாங்க, அவங்க நல்லவங்க அப்படின்ட்டு. உள்ளே போகும்போது பிக் பாஸில் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கெட்டவங்களாக சித்தரிக்கப்பட்டாங்க. அவங்க கெட்டவங்களா இல்லை நல்லவங்களா அப்படின்ற விஷயம் அப்பாற்பட்ட விஷயம். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலி கெட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல் தான் பிரியங்கா மேடம் அவர்கள் வந்து பிக் பாஸ் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா தாமரை கூட சண்டை நடக்கும். வரைக்கும் நம்ம பேச்சு மட்டும்தான் வசந்திருக்கணும், மற்றவங்கெல்லாம் நமக்கு கீழே தான் இருக்குது. பிரியங்கா தான் என்ன பொறுத்தளவு. வெரி குட். அது எப்படி என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அட பேப்பர்ல போடுறானே. அப்புறம் ஒருத்தர் குழி தோண்டி புதைச்சிட்டு போறதுக்கு கூட பிரியங்கா ரெடியா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவசியம் கிடையாது. எவன வேணாலும் கூப்பிடுவா, நீ யார் என்ன கேக்குறதுக்கு? ஐயோ நான் வாய்ப்பா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சே. என்னப்பா இது கொயாடி சண்டை விட மோசமா இருக்கு. அல்லா பார்த்தாச்சு சார், அல்லா பார்த்தாச்சு. அங்கே குடி தோண்டி போச்சிருவா, தாமரை பிளாஸ்டிக் அவளை பிடிக்கலாம், அவளை முடிச்சிருவா அவளை. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியா பூரா பரப்பிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பிரியங்கா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.